ஆர்கனைசேஷன் நேம் ஐடிபிஐ பேங்க். இது வந்து ஒரு ப்ரைவேட் செக்டார் பேங்க். இதோட பேரண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா எல்ஐசி. இது ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றின டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். போஸ்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர். டோட்டல் வேகன்சி 650 இருக்குது. சேலரியோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 6 lakhsலேருந்து 6.5 lakhs per annum. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து March 12, 2025. நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான டைரக்ட் லிங்க் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர், கிரேட் வந்து ஓ. குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஃப்ரம் எனி டிசிப்ளின். ஸோ எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரியோடு சேர்த்து கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி, ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து முக்கியம். சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபன் ஃபஸ்ட்டு 6 monthsக்கு வந்து உங்களுக்கு ஸ்டைஃபன் இருக்கும். அதாவது இந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி ஐடிபிஐயும் இன்னொரு கம்பெனி இன்னொரு இன்ஸ்டிடியூட்டும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அந்த கோர்ஸை முடிச்சதுக்கப்புறம் ஐடிபிஐயில் நீங்கள் டைரெக்டாக அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கோர்ஸ் படிக்கிற டைமில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 6 months பார்த்தீங்கன்னா 5,000 வந்து இன்சென்டிவ் இருக்கும், அதாவது ஸ்டைஃபன் இருக்கும். அதுக்கப்புறம் 2 months பார்த்தீங்கன்னா 15,000 வந்து உங்களுக்கு ஸ்டைஃபன் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஐடிபிஐயில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜேஎம், அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சேலரி வந்து பெர் இயருக்கு வந்து 6.5 lakhs வரைக்கும் இருக்கும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 25 years. ஸோ எந்த 2 டேட்டுக்கு இடையில நீங்கள் பிறந்திருக்கணும்னா 1 March 2000 இந்த டேட்டும் வந்து இன்க்ளூசிவ். அதிலிருந்து 1 March 2005 இந்த 2 டேட்டுக்குள்ளே இந்த 2 டேட்டு சேர்த்து நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 250 rupees வந்து ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்க ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 1050 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உங்களோட எலிஜிபிலிட்டி ஏஜ் லிமிட்லாம் கரெக்டாக வெரிஃபை பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், பர்சனல் இன்டர்வியூ, ஃபைனலாக வந்து மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு 3 rounds வந்து இம்பார்ட்டன்ட். அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 1 Marchலேருந்து 12th March வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இங்கே இருக்குது, நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பேஜ் பாட்டமில் இருக்க இந்த சென்டரில் இருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு PDF ஓப்பன் ஆகும். ஐடிபிஐயோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பார்த்துங்க, மும்பையில் இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸ் அது பார்த்தீங்கன்னா மணிப்பால் குளோபல் எஜுகேஷன், இது வந்து பெங்களூரில் இருக்குது. அதே போல் கிரேட்டர் நொய்டாவில் பார்த்தீங்கன்னா நைட் எஜுகேஷன் இன்டர்நேஷனல் ப்ரைவேட் லிமிடெட் NIEPL. ஸோ பெங்களூரில் அப்புறம் வந்து நொய்டாவில் இந்த மாதிரி 2 இடத்துல வந்து அவங்க டைப் வச்சு PGDBF அப்படின்ற மாதிரி ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். 1 year கோர்ஸ் இது. இந்த 1 year கோர்ஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஐடிபிஐலே நீங்கள் வந்து டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 1 yearல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 months வந்து கிளாஸ் ரூம் ஸ்டடீஸ் இருக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு 2 months வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஃபைனலாக வந்து 4 months பார்த்தீங்கன்னா ஐடிபிஐயில் டேரெக்டாக ஆன் ஜாப் ட்ரைனிங் OJT. ஸோ அங்கே உங்களோட பர்ஃபார்மன்ஸை வச்சு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணுறத பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஜோன் டீட்டெயில்ஸ் இருக்குது. சவுத் அண்ட் வெஸ்ட் ஜோன்ஸ். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா சென்னை ஜோன் வரும். சென்னை ஜோனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அந்தமான் அண்ட் நிக்கோபார், இது 3 வருது. ஸோ இந்த ஏரியாவில் இருக்க இந்த ஜோனில் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வேகன்சியோட டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின், மினிமம் வந்து 20 years, மேக்ஸிமம் 25 years. ஆன்லைன் டெஸ்ட்டோட டேட் இங்கே முன்னாடியே கொடுத்துட்டாங்க, April 6, 2025. டோட்டல் 650 வேகன்சிஸும் எந்தெந்த கேட்டகரி கீழே வருதுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இந்த டேபிளில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. டைம்லைன் டீட்டெயில்ஸ் இருக்குது. March 1 to March 12. எக்ஸாம் டேட் வந்து April 6, 2025. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவுக்கு வந்து கட் ஆஃப் டேட் பார்த்தீங்கன்னா March 1, 2025. அதாவது உங்களோட ஏஜ் லிமிட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த March 1, 2025 வந்து நீங்கள் மீட் பண்ணியிருக்கணும். ஹவு டு அப்ளை டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கான அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி எப்படி அப்ளை பண்ணணுன்ற அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். பட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேஜ் நம்பர் 6 வந்து டீட்டெயில்ஸ் இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து அப்ளிகேஷன் ஃபீ பார்த்துக்கங்க. ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 1050, எஸ்சி எஸ்டி அப்புறம் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, அதாவது டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு 250 rupees நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் இருக்குது. ஐடிபிஐ பேங்க் வெப்சைட்டில் கெரியர் செக்ஷனில் போய் அப்ளை பண்ணணும். பட் நீங்கள் உள்ளே போக தேவையில்லை, டைரக்ட் லிங்க் நம்ம வெப்சைட்லேயே இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 8 வந்தீங்கன்னா என்னெல்லாம் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும், அதாவது ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஏஜ் ப்ரூஃப்க்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் கேஸ்ட் சர்டிஃபிகேட்க்கு என்ன டாக்குமெண்ட், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கபடி நீங்கள் டாக்குமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி உங்கள் சிஸ்டமில் வச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதே போல் ஃபோட்டோவும் கேட்டிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து டெஸ்ட் இருக்கும், ஆன்லைன் டெஸ்ட்டு. அதுக்கான அந்த சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸும் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஒரு டேபிளில் நேம் ஆஃப் த டெஸ்ட் இருக்குது, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், நம்பர் ஆஃப் மார்க்ஸ், அப்புறம் வந்து டைம். ஸோ டோட்டலாக வந்து 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணணும். பெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர்ஸ். இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து அதாவது ஒரு
கொஸ்டினுக்கு வந்து தப்பான ஆன்சர் பண்ணிங்கன்னா 0.25 வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும். ஸோ இப்போ டோட்டலாக வந்து 4 கொஸ்டின்ஸ்க்கு ராங் ஆன்சர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 1 மார்க் வந்து உங்களோட ஃபைனல் மார்க்கில் மைனஸ் ஆயிரும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள். முக்கியமான இதில் இன்னொரு டீட்டெயில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 13 இருக்குது ப்ரோக்ராம் ஃபீஸ். அதாவது இந்த டெஸ்ட்லாம் முடிச்சு நீங்கள் இன்டர்வியூ கிளியர் பண்ணி ஜாயின் பண்ணுறப்ப ப்ரோக்ராம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3 lakhs வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 1 year வந்து PGDBF கோர்ஸுக்கு வந்து 3 lakhs வந்து பே பண்ணணும். ஸோ அந்த கோர்ஸுக்கான ஃபீ வந்து உங்களுக்கு வந்து லோனு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ப்ராப்பர் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிங்கன்னா. ஸோ 3 lakhs பே பண்ணோன்னா உங்களுக்கான ஸ்டேயிங் ஃபுட் எல்லாமே வந்து லாட்ஜிங் போர்டிங் எல்லாமே இதிலே வந்துடும். ஃபினான்சிங் அண்ட் லோன் ஆப்ஷன்ஸும் இருக்குது, நான் ஆல்ரெடி சொன்னது போல். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் டீட்டெயில்ஸ் அது வந்து ஆல்ரெடி நம்ம வெப்சைட்லேயே பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு 6 monthsக்கு 5,000 இருக்கும், அடுத்த 2 monthsக்கு வந்து 15,000 இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் பேங்க்கில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பெர் இயர் வந்து 6.5 lakhs வந்து உங்களுக்கு சேலரியாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பெர் மந்த் வந்து ஒரு 50,000 சேலரி இருக்கும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம வெப்பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஒரு பட்டன் இருக்குது, இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். IDBIயோட அஃபிஷியல் கெரியர் பேஜ் இது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் PGDBF. ஸோ டைரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இங்கே இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். இதான் வந்து டைரெக்ட் அப்ளை பண்ணுற பேஜ். ஸ்டார்ட் டேட் வந்து March 1 ஸ்டார்ட் ஆகுது. March 12 நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். ரைட் சைடில் டாப்பில் இருக்க இந்த எல்லோ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 6 steps வரும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டே போகணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த ஸ்டார் போட்டிருக்க எல்லா ஃபீல்ஸும் வந்து மேண்டேட்ரி. இதேமாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கேட்கும். ஸ்கேன் பண்ணி உங்கள் சிஸ்டமில் வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸ் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பில் கேட்குற இடத்துல வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு போகும். இதே போல் 5 steps கம்ப்ளீட் பண்ணிட்டு 6th ஸ்டெப்பு கடைசி ஸ்டெப்பில் உங்களோட கேட்டகரிக்கு ஏற்றாப்பில் அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணணும். அதையும் பே பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். உங்களுக்கு இமெயில் கன்ஃபர்மேஷன் வந்துடும். அப்புறம் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதும் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் இயர் வந்து March 12 அது வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.